அனைவருக்கும் வணக்கம். பெற்றோர்கள் இந்த விஷயம் வந்து உங்களுக்காக தான். உங்கள் பொண்ணுக்கிட்டேயோ பையன்கிட்டேயோ இந்த மாதிரி ஆப்புகள் இருந்தால் தயவு செஞ்சு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வார்ன் பண்ணி விடுங்க. ஏன்னா நடக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமாக போய்கிட்டு இருக்குது. ஃப்ரெண்டு வேணுமா இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. அதோடு விடாமல் இப்போல்லாம் செலிபிரிட்டிஸே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ கால் பேச போகிறீங்களா, ஆடியோ கால் பேச போகிறீங்களா, உங்களுடைய எமோஷன் ஷேர் பண்ண ஆளுன்னு நினைக்கிறீங்களா, யார்கிட்ட வேணால் பேசிக்கோங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காசை கெட்டி நம்ம போய் நம்மளே சொந்த காதில் சூனியம் வச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, சென்னையில் புதுவனார்பேட்டையில் பிகாம் முடிச்சிருக்கிற ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஆன்லைன் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. இவங்களுக்கு கன்னியாகுமரியிலேருந்து எல்வின் ராஜ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிறாரு. நாளடைவில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பேச ஆரம்பிப்பாங்க. நாளடைவில் எப்படி முடியுமோ அப்படி தான் முடிஞ்சிருக்கு இங்கேயும். அதாவது லவ் பண்ணுறேன், ஆடியோ கால் வீடியோ கால் பேசுன்ட்டு வீடியோ கால் பேசும்போது அந்த பொண்ணுகிட்ட வீடியோ கால் பேச மட்டும் இல்லாமல் ஆடையெல்லாம் இல்லாமல் வந்து வீடியோ கால் பேசி அதோடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்துட்டு இந்த பொண்ணை ஒரு லாட்ஜுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாரு. அந்த பொண்ணு முடியாதுங்குது. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எனக்கு இன்ஸ்டாகிராமில் போட்டு மிரட்டியிருக்காரு. கண்டிப்பாக சில பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ்லாம் போவாங்க. ரொம்ப பேர் இந்த மாதிரி எப்படியாவது பிரச்சனை வராமல் இருந்தால் போதும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு லாட்ஜுக்கு போகுது. அந்த பொண்ணை வந்து கம்பல் பண்ணி வந்து அந்த பொண்ணு கூட வந்து உறவு கொள்கிறாரு. சரின்ட்டு அந்த பொண்ணு போயிடுது. மறுபடியும் சில நாள் கழிச்சு சென்னைக்கு லாட்ஜுக்கு வான்னு கூப்பிட்ருக்காரு. அந்த பொண்ணு பாட்டி இறந்து 3 நாள் தான் ஆகுது, இப்போ நான் வர முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அந்த கோவத்தில் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே அந்த பொண்ணு வந்திருக்கும் போது அந்த பொண்ணோட மொபைல்லேருந்து அவங்க அம்மா நம்பர் எடுத்து வச்சவர் அந்த அம்மா நம்பருக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் வீடியோ ஷேர் பண்ணிடுறாரு. அந்த அம்மா ஷாக் ஆனவங்க உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அவரை வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணி போலீஸ் விசாரணை பண்ணிட்டு வராங்க. இப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஐடென்டிட்டி வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி தான் ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா மாட்டின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா தான் உங்கள் ஃப்ரெண்டு கிடைக்கல, காலேஜ் படிக்கிறீங்க, ஸ்கூல் படிக்கிறீங்க, யாராவது நல்ல ஃப்ரெண்டை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்பா அம்மா ஃப்ரெண்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் முகம் தெரியாத நபர்களை நீங்கள் வந்து நம்பி போய் உங்கள் வாழ்க்கையவே கெடுத்துக்காதீங்க. 98% வந்து இப்படி தான் இருக்குது. ஆன்லைனில் சேட் பண்ணுறது, வீடியோ கால் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி ஆப்புகளை வந்து கவர்மெண்ட் வந்து தடை பண்ணாதான் உண்மையிலே நல்லாயிருக்கும். ரொம்ப ஒருத்தர் வாழ்க்கையை வந்து இந்த ஆப்புகள் தான் கெடுத்துக்கிட்டே இருக்குது. டைமை வேஸ்ட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்குது. செலிபிரிட்டிஸ்லாம் இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா தக்க நடவடிக்கை எடுத்தே ஆகணும். ஸோ தயவு செஞ்சு மக்களை, ஸ்டூடெண்ட்ஸு, கல்லூரி மாணவர்கள், கல்வி மாணவிகள், பெரியவங்க யாருமே வந்து இந்த மாதிரி ஆப்புகளில் போய் ஈடுபட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. ரொம்ப அசிங்கமாக போயிடும்.